ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல அலுவலகத்தில் செய்தியாளர் லாவண்யா இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரியாஸ் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ரியாஸ், அங்கு சேலத்தில் எப்படி முன்பா எப்படி மக்கள் கூட்டம் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய அரசின் உச்சவரம்பு குறைப்பு அது குறித்து மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிவிக்கிறாங்க? வணக்கம் அனிதா. அதாவது மத்திய அரசு கடந்த 8ஆம் தேதி இந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாகவே வங்கிகள் முன்பாக பொதுமக்கள் இந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக கூட்டம் என்பது குறையவே இல்லை. குறிப்பாக நான் இன்னைக்கு ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற வங்கி நின்றுருக்கேன். இங்கே சாதாரணமாக கூலி தொழிலாளர்கள், குறிப்பாக பெண்கள் ஏராளமானோர் காலையில் 7 மணிலிருந்து நீண்ட வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. தற்போது 10 மணிக்கு தான் இந்த வங்கிகளில் தற்போது பணம் கெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வயதானவர்கள் கையில் குழந்தையை எடுத்துக்கொண்டு இந்த வங்கிகளை பணம் மாற்றுவதற்காக ஏராளமானோர் காலையில் 7 மணி நின்றுட்டு இருக்காங்க. தற்போது இந்த மத்திய அரசு தற்போது அறிவித்துள்ள இந்த 4500 ரூபாய் பணத்தை 2500 ரூபாய் குறைத்துள்ளது குறித்தாக பேசுவதற்காக நம்மிடையே இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு நம்ம இணைஞ்சு கவட்ட பேசலாம். சார், தற்போது இந்த 4500 ரூபாய் பணம் மாற்றுவதற்காக மாட்டிட்டு இருந்தீங்க. இப்போ நாளையிலிருந்து 2000 ரூபாய் தான் மத்திய அரசு மாற்றணும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இந்த 4 நாள் சார், ஜனங்க நாங்கள் போட்டு வச்ச பணத்தை எடுக்கிறதுக்கு வந்தால் எங்களால் முடியல. நல்லவன் வெளியில் இருக்கிறான், பணம் வச்சு இருக்கிறவன் உள்ளே இருக்கிறான். அப்படி ஒரு திருப்பிக்கிட்டு இருக்குது. நாங்களாம் காலையிலேருந்து சோறு இல்லை தண்ணி இல்லாத கேவல் நின்று நாங்கள் நின்னோம். இப்போ நேற்று வரைக்கும் நான் 4000 ரூபா பணம் கொடுக்குற மாதிரி சட்டம் கொடுத்து நேற்று மாற்றினாங்க. இன்றைக்கி நாங்கள் தெரியாத காலையில் 6 மணிலேருந்து இது வரைக்கும் சோறு தண்ணி இல்லாத உள்ளார போனாக்கா இன்றைக்கெல்லாம் எல்லாம் பாஸ்புக்கு போடுறவங்களுக்கு மட்டும்தான் பணம். பாஸ்புக்கில் நம்ம போட்டு நாளைக்கு நாளான்னைக்கெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிப்பு அனுப்பிச்சி விட்டாங்க. சோறு தண்ணியில் தான் நல்லா பெரிய ஜனங்கள்லாம் பெரிய அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். பிரதமர் கொண்டுகிட்டு வந்து திட்டம் நியாயம்தான், ஆனால் இப்போதைக்கு நியாயம் இல்லை. போலீஸுக்காரெலாம் கைட்டு போடுறாங்க, பொது ஜனங்களும் கைட்டு போடுறாங்க. அவங்களும் எங்களுக்காக பாது கொடுக்குறாங்க போலீஸுக்கார். நாங்களும் ஒழுங்க நீ நில்லுங்க பணம் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் உள்ளே போனாக்கா சட்டத்தை மாற்றுறாங்க. இப்படிலாம் சார், நீங்க சொல்லுங்க, தற்போது இந்த பணம் மாற்றத்துக்கு என்ன மாதிரி சிரமங்களாக சந்திச்சுட்டு இருக்கீங்க? இப்போ 4000 ரூபா வாங்கி பணம் மாத்திட்டு இருந்தீங்க, நாளையிலேருந்து 2500 ரூபா குறைச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், எங்கள் ஏரியாவுக்குள்ள விவசாயம் தான் பெரிய விவசாயம், வெளிப்பட்ட கூலி தொழில் தான் பெரிய வேலை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் செய்யணாக்கா ஒரு 10 கிலோமீட்டர் இந்த கீரையோ தண்ணி இல்லாத நேரத்தில் ஒரு கீரையோ ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு சேலம் கொண்டு போய் விற்று அந்த காசை கொண்டு நாங்கள் ஊரும் சேர்த்து வச்சுருக்கோம். இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்ணுன்னா கூட அந்த பணத்தை மாற்றினா தான். இன்றைக்கி 4000 ரூபா தரணும்னு சொல்லிட்டு காலைல 6 மணி நின்றுருக்கோம். நின்றுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட்டில் போட தான் முடியும், நாளைக்கு தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நாளைக்கு 2000 ரூபாய் எடுத்து இன்றைக்கி குழந்தைங்களுக்கு எதுக்கு நாங்கள் சாப்பாடு செஞ்சு போடுறது? மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி விவசாயமும் அழிஞ்சு போச்சு, தண்ணியெல்லாம் விவசாயம் அழிஞ்சு போச்சு. ஏரி வேலைன்னு சொல்லி ஊரை காப்பணும்னு சொன்னால் அதுவும் என்ன கிடையாது. வீட்டில் பொம்பளை வேலைக்கு போவாங்க, அந்த வேலையும் செய்யறதெல்லாம் பெண்கள் நிறையா பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு சரியான கஷ்டங்க சார். இந்த ஏரியாவில் கூலி வேலைஞ்சாலும் சாப்பாடு நாளைக்கு 2000 ரூபாய் வாங்கிட்டு போய் 3 நாள் பேங்க் நடந்து வெறும் 2000 வாங்கிட்டு போய் என்ன வாங்கி சாப்பிட முடியும்? நாங்கள் ஒரு குடும்பத்தில் நாங்கள் 8 பேர் இருக்கோம், எப்படி அதை சாப்பிட முடியும் சொல்லுங்கள் சார்? குறிப்பாக அனிதா, தற்போது இந்த பகுதியில் ஏராளமான விவசாய தொழிலாளர்களும் கூலி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. ஆனால் இன்னைக்கு பேங்க்ல இந்த 4500 ரூபாய் பணத்தை கூட மாற்ற மறுப்பதாக இங்க இருக்கிற பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. அனிதா, ரியாஸ் தொடர்பிலே காத்திருங்க. தொடர்ந்து ரிசர்வ் வங்கியின் மண்டல அலுவலகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, இந்த மத்திய அரசின் புதிய அறிவிப்பு பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க. குறிப்பாக மத்திய அரசினுடைய புதிய அறிவிப்பாக அதாவது மாற்றம் செய்யக்கூடிய பணத்தின் வரைமுறை குறைத்திருக்கிறது. அதாவது இதுவரை 4500 ரூபாய் வரை மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் நாளை முதல் அது 2000 ரூபாய் வரை மட்டுமே மாற்றம் செய்யப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்காக பணம் எடுப்பவர் 2.5 லட்சம் ரூபாய் வரை பணத்தை எடுக்கலாம் என்றும், அதே போன்று வியாபாரிகள் 50,000 ரூபாய் வரையும், அதே போன்று விவசாயிகள் 25,000 ரூபாய் வரை பணம் தங்களுடைய வங்கி கணக்கிலிருந்தும் அதே போன்று கடன் கணக்கிலிருந்தும் பணம் எடுக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பொதுமக்களிடையே மிகுந்த ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் 4500 ரூபாய் வரை அவர்கள் சில்லறை காசுகளாக தங்களிடம் இருக்கக்கூடிய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக ரிசர்வ் வங்கி அதிக அளவில் இருப்பதற்கான காரணமே இங்குதான் உரிய சில்லறை வழங்கப்படுகிறது. மற்ற இடங்களில் வங்கிகளுக்கு சென்றால் 2000 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படுவதாகவும், இதன் காரணமாக தங்களுக்கு உரிய சில்லறை கிடைப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று இதற்கு முன்பாக 4000 ரூபாய் வரை மாற்றம் செய்யப்படலாம் என்று அறிவிக்கப்பட்ட போதே பல வங்கிகளில் தங்களிடம் போதிய அளவில் சில்லறை இருப்பு இல்லை என்ற காரணத்தினால் 2000 ரூபாய் வரை மட்டுமே அவர்கள் மாற்றம் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த வங்கியில் மீண்டும் தங்களால் பணத்தை மாற்றம் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் அவர்கள் தற்பொழுது ரிசர்வ் வங்கி நோக்கி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தங்களிடம் இருக்கக்கூடிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை 2000 ரூபாய் வரை மட்டுமே நாளை முதல் மாற்றம் செய்ய முடியும் என்றும், ஆனால் இன்றே தங்களுடைய கைகள் மை வைக்கப்பட்டும் இருக்கும் என்றால் மீண்டும் எப்பொழுது மாற்றம் செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்கள் பொதுமக்களிடையே இருக்கிறது. தற்பொழுது நம்மிடையே வடசென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வியாபாரி ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார், 500 ரூபாய் அதாவது
கிட்டத்தட்ட 2500 ரூபாய் வரை வந்து குறைத்திருக்காங்க. 2000 ரூபாய் மட்டுமே வந்து மாற்றம் செய்யப்படும்ன்றாங்க. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் இந்த கொடுங்க. வரிசை நகர்வது காரணமாக வந்து அவர் வந்து பேசுவதை விட்டு தற்போது வந்து தன்னுடைய வரிசையை நோக்கி வந்து அவர் சென்று கொண்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய பிற மக்களிடம் கேட்போம். ஐயா வணக்கம். நாளையிலிருந்து வந்து ரிசர்வ் வங்கியா இருக்கட்டும் மற்ற வங்கிகளில் வந்து 2000 ரூபாய் வரை மட்டுமே வந்து மாற்றம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஜனங்க. ஏற்கனவே வந்து மை வைத்ததுனால உங்களால் வந்து மீண்டும் எப்பொழுது மாற்றப்படும்ன்றது வந்து தெரியாம இருக்கு. இப்போ வந்து 2000 ரூபாய் வரை தான் வந்து மாற்ற முடியும் என்ற ஒரு வரைமுறை வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கே இப்போவே கஷ்டப்படுறாங்க. இது ஒரு ரூல் வந்து இந்த மை வைக்கிறது ஒரு ரூல். பணம் கம்மி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது போன்று வந்து வரைமுறைகளை வந்து ரிசர்வ் வங்கி அறிவித்திருப்பது வந்து தங்களுடைய அதாவது மேலும் சுமையை வந்து அதிகரிக்கும் என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து முன்வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் வங்கியை பொறுத்த வரையில் இங்கு வந்து மிக முக்கியமாக மக்கள் வருவதற்கான காரணமே வந்து வெளியே வேறு எங்கும் வந்து சில்லறை வந்து வழங்கப்படுவதில்லை. இந்த பகுதியில் தான் வந்து சில்லறை வந்து அதிக அளவில் வந்து மக்களுக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக வியாபாரிகள் சிறு வணிகர்கள் வந்து அதிக அளவில் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக தங்களுடைய வியாபாரம் வந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக வந்து இந்த பூக்கடையில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் வந்து மிகுந்த அளவில் வந்து இன்னல்களை சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆர்பிஐ பொறுத்தவரையில் அவர்கள் அதிகமாக வருவதற்கு காரணமே வந்து சில்லறைகளை வந்து தேடிதான். ஆனால் தற்பொழுது 4500 2000 குறைக்கப்பட்டது வந்து மக்களிடையே மிகுந்த ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக வந்து மீண்டும் வந்து மக்கள் தங்களுடன் இருக்கக்கூடிய சில்லறைகளை வந்து மாற்றுவதற்கு பதிலாக டெபாசிட் செய்வதற்கான வழிமுறையாக இது வந்து பார்க்கப்பட்டாலும் எந்த அளவிற்கு வந்து டெபாசிட் செய்ய முடியும் என்றும் அதே போன்று வங்கி கணக்கில் இருந்து பணத்தை எடுப்பது என்றால் அது மிகுந்த சிரமமான ஒரு சூழ்நிலை. எனவே வந்து மாற்றம் செய்வதுதான் தங்களுக்கு எளிய முறையாக இருப்பதாக வந்து பொதுமக்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அனிதா, லாவண்யா சொல்லுங்க. இப்பொழுது வந்து உச்சவரம்பை குறைத்திருக்கிறார்கள். இன்று வரை தான் 4500 ரூபாய் எடுக்க முடியும். நாளையிலிருந்து 2000 ரூபாய் தான் எடுக்க முடியும். அது மக்களிடம் இந்த செய்தி இப்பொழுதுதான் போய் சேர்ந்திருக்கும். அவர்கள் என்ன இதற்கு வந்து அவர்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கிறது? அதாவது இங்க இருக்கக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடிய மக்களிடம் இது தொடர்பாக நாம் வந்து தெரிவித்த பொழுது 2000 ரூபாய் வந்து தங்களால் வந்து எந்த விதமான செலவையும் மேற்கொள்ள முடியாது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து அனைவருமே வந்து சிறு வியாபாரிகள். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய சேமிப்பிற்காக வீட்டில் வைத்து 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தான் வந்து இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு வரிசையில் இருக்கக்கூடிய முதியோர்களை பொறுத்தவரையில் தங்களிடம் வந்து ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வைத்து தங்களால் வந்து தங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை வந்து மேற்கொள்ள முடியவில்லை. அதன் காரணமாகவே நாங்கள் தற்பொழுது வந்து வரிசையில் நிற்கிறோம் என்று வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய முதியவரிடம் நாம் கேட்போம். சரி, நீங்க எதன் காரணமாக இங்க வந்து மாற்றம் வந்திருக்கீங்க? இப்ப 2000 ரூபாயாக உச்சவரம்பை வந்து குறைத்திருக்காங்க. மை வந்து வைக்கப்படும். இந்த நிலையை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? 2000 ரூபா பத்தாது மேடம். உங்களுக்கு 5000 ரூபா மாற்றி கொடுத்தாங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் வேணா இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னு வைங்க, அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு லேப்பில் போய் பிளட்டு யூரின் இதெல்லாம் செக் பண்ணிட்டு வர சொல்கிறாங்கன்னு வைங்க, அங்கே 3000 ரூபா 4000 ரூபா ஆகுது. அப்போ இந்த 2000 ரூபா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டாக்டர் ஃபீஸ் என்ன பண்ணுவீங்க? எதை கொடுப்பீங்க? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இந்த வசதியெல்லாம் கிடையாது. உங்கள் தைராய்டுன்னு சொல்கிறாங்களே, அது பார்க்குறதுக்கே நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் எந்த வசதியும் கிடையாது. தனியாரில் தான் எல்லாம் பார்த்தாகணும். நீங்கள் லேப்பில் போனாலே 3000 4000 சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ எதை வச்சு நீங்கள் பண்ண முடியும்? இந்த காசு 2000 ரூபா என்ன பண்ணுவீங்க? குறைஞ்சது 5000 ரூபா அது கொடுத்தா தான் சரியாக இருக்கும். அதாவது 4500 ரூபாயிலிருந்து உச்சவரம்பை வந்து அதிகரிக்க வேண்டும். ஆனால் வந்து அரசு வந்து குறைத்திருப்பது வந்து மிகுந்த ஏமாற்றத்தை தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக வந்து இங்க இருக்கக்கூடிய பகுதியை பொறுத்த வரையில் அரசு பொது மருத்துவமனைகள் வந்து அனைத்து வசதிகள் இருந்தாலும், ஆனால் அரசில் இருக்கக்கூடிய அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் எனக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து போதிய வசதிகள் இருப்பதில்லை. அங்கு சென்று வந்து தங்களால் மருத்துவ வசதிகளை வந்து மேற்கொள்ள முடியாது. இது போன்ற வந்து ஒரு சூழல் வந்து நிலவி வருகிறது. எனவே தங்களுக்கான வந்து உரிய தொகையை வந்து வழங்குவதற்கு வந்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே போன்று 4500 ரூபாய் வந்து இன்று மாற்றம் செய்யப்பட்டால் மை வைத்த பிறகு என்று வந்து தங்களால் மீண்டும் மாற்ற முடியும் என்பது போன்ற எந்த விதமான அறிவிப்பையும் வந்து மத்திய அரசு தற்பொழுது வரை வந்து வெளியிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இதனை முதலில் தெளிவுபடுத்த வேண்டும். அதன் பின்னர் தான் வந்து உச்சவரம்பை வந்து குறைப்பதோ அதிகரிப்பதோ வந்து மத்திய அரசு வந்து மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தையும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து பதிவு செய்கிறார்கள். சுகிதா, தொடர்பிலேயே இருங்க. அடுத்ததாக சேலத்திலிருந்து ரியாஸ் தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். இந்த விரலில் மை வைப்பது இப்போ காலையிலிருந்து பண பரிவர்த்தனை சேலத்தில் எப்படி நடைபெற்றது? தற்பொழுது பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புகள் மக்களிடம் சென்றடைந்ததா? என்ன மாதிரி அவர்கள் இதற்கு ரியாக்ஷன்ஸ், அவர்களிடம் என்ன மாதிரியான பதில் இருக்கிறது? சொல்லுங்க. வணக்கம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பணத்தை மாற்றிக்கொள்வதற்காக சேலத்தில் இருக்கிற பெரும்பான்மையான வங்கிகளில் வந்து கூட்டம் வந்து இன்றைக்கும் குறையில.
குறிப்பாக இன்னைக்கு நான் ஒரு கிராமப்புற வங்கியில் இருக்கேன். குறிப்பாக ஆண்டிப்பட்டிங்கிற பகுதியில் இருக்கிற கிராமப்புற வங்கியில் காலையில் இருந்து ஏராளமான பெண்கள் தான் அதிக அளவில் இந்த வங்கிகள் முன்பாக குவிஞ்சிருக்காங்க. காலையில் 7 மணிலிருந்து இந்த பெண்கள் வந்து வங்கிகள் முன்னாடி குனிஞ்சிருக்காங்க. இந்த மை வைக்கும் விவகாரம் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த வங்கிகளுக்கான எந்தவித உத்தரவு வரவில்லை. இன்னும் மை வைப்பது தொடர்பான இந்த இது செயல்படுத்தப்படவில்லை. குறிப்பாக வந்து 4500 ரூபாய் இந்த பணத்தை மாற்றுவதற்காகவும் தங்களுடைய கணக்குகளில் வந்து பணத்தை வந்து டெபாசிட் செய்வதற்காகவும் ஏராளமான மக்கள் நம்மிடையே இங்கே இருக்காங்க. அதே போல் தற்போது இந்த அரசு அறிவித்துள்ள இந்த அறிவிப்புகள் குறித்து பேசுவதற்காக நம்மிடையே இந்த பொதுமக்கள்கிட்ட கேட்போம். வணக்கம் தம்பி, இப்போ 4500 ரூபாய் பணத்தை வந்து மாற்றிட்டு இருக்கீங்க. இந்த நிலையில் இப்போ நாளையிலிருந்து 2500 ரூபாய் தான் பணம் மாற்ற முடியும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த அறிவிப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி எங்களுக்கு இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அமௌண்ட்டு தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இன்னும் ஒரு விவசாயி, இன்றைக்கி வந்து உரம் வாங்கணும். உரம் வாங்குறதுக்கு காலையில் போனாக்க இந்த பழைய நோட்டு உரம் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து இப்போ தரேன்னு சொன்னதோ 2500 நாளையிலேருந்து இன்றைக்கி எனக்கு அக்கௌண்ட்டு தரமாட்டேன்னு சொன்னாங்க. நாளைக்கு நான் வந்து உரம் வாங்கிட்டு போய் போகிறேன். அந்த நெற்பயிர் இன்றைக்கி என்ன ஆகும்? அந்த நெற்பயிரோட நிலை என்ன? அதே போல் விவசாயிகளுக்கு வந்து வாரத்துக்கு வந்து 25000 பணம் எடுத்துக்கலாம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்போ அறிவிச்சிருக்காங்க, சரிங்க. வாரத்துக்கு எடுத்துக்கலாம். இன்னையோட நிலைமை எனக்கு என்ன? திடீர் அறிவிப்பு, இந்த அறிவிப்பு 25000 எடுத்தாலும் திடீர் அறிவிப்பு நான் வரவேற்கத்தக்க இல்லைங்களே. இன்னையோட நிலைமை என்ன? மக்கள் இதனால் வந்து வயசானவங்களும் சரி, பொதுமக்களும் சரி, எல்லாருமே இதில் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. நீங்களே கண்கூட இதை பார்க்குறீங்க. அதே போல் அதே மாதிரி நம்ம பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். தற்போது இங்கே பணம் மாற்றத்துக்கு எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கீங்கம்மா நீங்கள்? இப்போ நான் 8 மணிலேருந்து நிற்கிறேங்க. 3 நாளும் ஆகுது. இப்போ இன்னும் ஏதாச்சும்னா லேட்டாகும். பசியே எடுக்குது எங்களுக்கெல்லாம். குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 4500 ரூபாய் பணம் இப்போ மாற்றிட்டு இருக்கீங்க. 4லேருந்து 2500 ரூபாய் தான் பணம் எடுத்துக்கணும். அதே போல் உங்கள் வீட்டு செலவு, அதாவது திருமணம் போன்ற செலவுகளுக்கு வந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் பணம் எடுத்துக்கலாம்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்கம்மா நீங்கள்? 2500 ரூபாய் கொடுத்தா நாங்கள் என்னங்க பண்ணுறது? செலவுக்கு ஒரு நாள் செலவு கூட பத்தாது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அதெல்லாம் எப்படிங்க நாங்கள் செய்ய முடியும்? பணம் அதிகமாக கொடுத்தா தானே செய்ய முடியும். பாட்டி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இந்த பணம் இல்லாதால? வங்கியில் எவ்வளோ நேரமாக நிற்கிறீங்க நீங்கள்? நம்ம என்ன பண்ண முடியும்? எங்களால் முடியாத சூழ்நிலையில் தான் நாங்கள் இப்படி தவிழ்ச்சிக்கிட்டு நிற்கிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு சொல்லி எங்களுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் கேட்குறோம், கேள்வி கேட்குறோம். அதுக்காக நீங்கள் சொல்லுங்கள், என்ன விமர்சனம் பண்ணுறீங்களோ பண்ணி கொடுங்க. நாங்கள் என்ன செய்வோம் இந்த காசை வச்சு? குறிப்பாக வயதானவர்களும் பெண்களும் ஏராளமானவர் வந்து வங்கிகளில் பணம் மாற்ற தவிச்சு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இன்னும் நிறைய பேர் நம்ம இருக்க அவட்ட கேட்கலாம். சார், இப்போ வங்கியில் 4500 ரூபாய் பணம் மாற்றிக்கலாம்னு சொல்லி இந்த அறிவிப்பு நாளையிலிருந்து 2500 ரூபாய் தான் மாற்றிக்கணும்னு சொல்லி ஒரு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எப்படி பார்க்குறோம்? கொடுத்தா பரவாயில்ல. 4500 ஒரு 10000 கொடுத்தா கூட பரவாயில்ல நம்மளுக்கு. இல்லைங்க, நாளையிலிருந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க. அதாவது 4500 ரூபாய் எடுத்துக்கிற பணத்தை வந்து 2000 குறைச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? 2000 வருஷம் பழைய மாதிரியே கொடுத்தா கூட பரவாயில்ல தான். அது 2000 கம்மி தானே. 2500 பத்தாது இல்லை செலவுக்கு பத்தாது. இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த பணத்தை 4500 2000 குறைச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் செலவுக்கு இந்த பணம் போதுமானது இருக்குமா? சிரமம் தான், சேர்த்து கொடுத்தாலும் பரவாயில்ல. சரி, அதாவது இங்கே பொதுமக்களோட கருத்தை கேட்டிருப்பீங்க. இந்த பணம் என்பது 4500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாங்கிறது வந்து போதுமான அளவு இல்லைன்னு சொல்லி இங்கே இருக்கிற பொதுமக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தொடர்பில் வந்த ரியாஸ் மற்றும் லாவண்யா இருவருக்கும் நன்றி.